ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக் தமிழ் ஹண்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் வேர்டில் எப்படி நாங்கள் ஒரு ஷேப்பை இன்சர்ட் பண்ணுறது, ஷேப்பில் எப்படி வந்து நாங்கள் எடிட் பண்ணுறதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எங்களுடைய டெக் தமிழ் ஹண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் அழுத்தி ஆல்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் தினம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய வேர்டு உள்ளுக்கு வந்து கொள்ளுங்கள். என்னுடைய வேர்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து வேர்ட் 2019 வேர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய வேர்ஷன் எதாக இருந்தாலும் சம்டைம் அதில் வந்து சில வித்தியாசங்கள் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுடைய வேர்ட் மாதிரி என்னுடைய வேர்ட் இல்லை, இது என்ன கிரேக் வேர்ஷனா அப்படின்ட்டு. ஸோ என்னுடைய வேர்ட் வந்து கிரேக் வேர்ஷன் இல்லை, இது வந்து 2019 வேர்ஷன். உங்களுடைய வேர்ஷன் என்னன்னு சொல்லி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ நாங்கள் வந்து எப்படி வேர்டில் ஒரு ஷேப்பை வந்து இன்சர்ட் பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுடைய மேல் டேப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சர்ட்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் அதுக்குள்ளுக்கு பாருங்கள் ஷேப்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து நிறைய ஷேப்ஸ் வந்து இங்கே காட்டியிருக்கும். ஓகே, உங்களுக்கு தேவையான அத்தனை ஷேப்ஸும் வந்து இங்கே இருக்கு. ஸோ பொதுவாக நீங்கள் வந்து இங்கே தான் நிறைய பேர் வந்து ஷேப்ஸை எட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து இதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளாக வந்து இந்த ஷேப்பை வந்து நான் உங்களுக்கு எடுத்து இன்சர்ட் பண்ணி காட்டுறேன். அதை கிளிக் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு வந்து உங்களோட ட்ராவிங் டேபிளுக்கு போனோன்னு சொன்னால் உங்களுடைய இந்த ட்ராவிங் வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிளாக மாறி இருக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுடைய மவுஸை வந்து லெஃப்ட் கீயை வச்சு ட்ராப் பண்ணுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த ஷேப்ஸ் வந்து இங்கே பில்ட் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஷேப்பை இப்படி வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் கிடைக்கும். இது அட்ஜஸ்ட்மெண்ட் டூல். இதை வச்சு நீங்கள் உங்களோட ஷேப்பை வேண்டிய மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த கோனரில் வச்சு இப்படி இழுக்கலாம், இங்கிட்டு இழுக்கலாம். ஸோ கோனரில் வச்சு நீங்கள் இழுக்கும் போது தான் அது வந்து சரியான முறையில் ரீசைஸ் ஆகும். ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் இதை வச்சு நீங்கள் இழுத்தீங்கன்னு சொன்னால் சரியாக ரீசைசிங் ஆகாது. அதுக்கேற்ற மாதிரி தான் ரீசைசிங் ஆகும். ஓகே, அடுத்தது வந்து மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கு. இந்த சிம்பிள் வந்து எதுக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுடைய ஷேப்பை வந்து தலைகீழாக மாற்றுறதுக்கோ இல்லாட்டி சைடுக்கு திருப்பத்துக்கோ இதை வச்சு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நான் உங்களுக்கு வந்து ஒரு 2-3 ஷேப்பை வந்து இங்கே பில்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் இப்போ வந்து இந்த ஷேப்பை வந்து இங்கே வரைய போனேன். ஓகே, இந்த கொஞ்சம் இங்கே வைக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன ஷேப் வேணும், உங்களுக்கு தேவையான ஷேப்பை வந்து நீங்கள் எடுத்து டிசைன் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, இப்போ வந்து நாங்கள் ஷேப்பை பில்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஷேப்பை வச்சு என்ன எடிட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த ஷேப்பை எப்படி நாங்கள் உள்ளுக்கு கலர் மாற்றுறது, அடுத்தது வந்து உள்ளுக்கு எப்படி பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பேசிக்கை வந்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் மற்ற வேலையில் நாங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இதுக்கு நாங்கள் இதை கலரை மாற்ற போகிறோம் இந்த ஷேப்புடைய. அது எப்படின்னா இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டூல் வரும். நீங்கள் ஷேப்பை செலக்ட் பண்ணிட்ட உடனே மேலே ஃபார்மட் அப்படிங்கிற இதில் ட்ராவிங் டூல் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகிருக்கும். இதை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த ஃபார்மேட் டூல் பாரெல்லாம் போயிடும். ஓகே, இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து திருப்பவும் அந்த ட்ராவிங் டூல் ஃபார்மேட் வந்து இங்கே ஆட் ஆகும். ஸோ நீங்கள் இதை எடிட் பண்ணணும்னு சொன்னால் இந்த டூல் பாரில் போய் தான் உங்களுக்கு வந்து எடிட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபார்மேட்டை கிளிக் பண்ணால் இந்த ஷேப்பை எடிட் பண்ணக்கூடிய அத்தனை டூல்ஸ் பாரும் இங்கே வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக இங்கேயும் வந்து அவங்க ஷேப்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இதில் ஏதாச்சும் இன்ஸ்டண்ட்டாக தேவைன்னு சொன்னால் அவசரமாக வந்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் வந்து இன்சர்ட் போக தேவையில்லை. இது வந்து நியூ வேர்ஷனில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நாங்கள் ஃபார்மேட்டில் இருக்கோம். ஸோ இப்போ வந்து இதுக்குள்ளே நாங்கள் கலரை மாற்ற போகிறோம். ஓகே, கலரை மாற்ற போகிறோம் பாருங்கள். இப்போ இந்த ஷேப்பை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதை எப்படி கலர் மாற்றுறேன்னு சொன்னால் இந்த ஷேப் ஃபில் அப்படின்ற ஒரு லேபலில் கொடுத்துருக்கும் பாருங்கள். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இங்கே ஒரு கலர் சார்ட் ஒன்று வரும். இந்த கலர் சார்ட்டுக்கிட்ட கொண்டு போனாலே போதும், உங்களுடைய ஷேப் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். பாருங்கள், சேஞ்ச் ஆகுதா? இப்போ நான் வந்து இந்த கலரை கொடுக்குறேன். ஓகே கொடுத்தேன்னா இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு நான் இப்போ அந்த சார்ட்டில் கொடுத்த கலர் இல்லாமல் வேறு கலரை நான் யூஸ் பண்ண போகிறேன், நான் வந்து வேறு கலரை நானாக டிசைன் பண்ணியிருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அப்படி மேலும் அது எப்படின்னா
இப்போ வந்து அதுக்கும் ஷேப் ஃபில் போகணும். ஷேப் ஃபில் போகணுன்னு சொன்னால் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் மோர் ஆஃப் ஃபில் கலர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகே, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இங்கே ஸ்டாண்டர்ட் கஸ்டம்ஸ் அப்படின்னு வந்து 2 இது கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கஸ்டம்ஸாக வந்து இப்படி எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு ஆர்ஜிபி மூட் பற்றி தெரியும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஆர்ஜிபியில் கலர் செலக்ட் பண்ணலாம். ஆர்ஜிபியோட நம்பரை வச்சு உங்களுக்கு வந்து இங்கே கலரை இது பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன கலர் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கலர் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இந்த நியூ அப்படின்ற இது கீழே இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இந்த பிங்க் கலரை செலக்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு வந்து பிங்க் கலரில் வந்து டார்க்னஸாக வேணும் இல்லைன்னு சொன்னால் லைட்னஸாக வேணுமா அப்படிங்கிறத வந்து ஒப்பாசிட்டி குறைச்சி கூட்டுறது வந்து இங்கே சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை வச்சு நீங்கள் உங்களோட கலருடைய ஒப்பாசிட்டியை வந்து நீங்கள் குறைச்சி கொள்ளலாம். அடுத்தது வந்து ஸ்டாண்டர்ட்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்டில் வந்து அதுவும் அப்படி தான் ஸ்டாண்டர்டாக. ஓகே, ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு வந்து ஒரு கலரை உங்களுக்கு வந்து இங்கே சாய்ஸ் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி கலரை வந்து நீங்கள் சாய்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். சாய்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தேன்னு சொன்னால் அந்த கலர் வந்து இங்கே ஆட் ஆகும். இந்த மாதிரி நாங்கள் இதுக்கும் கலரை கொடுக்கலாம். இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஷேப் ஃபில். ஸோ நான் வந்து இதுக்கு ரெட் கலர் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து கலர் ஃபில் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க சில ஷேப்பில் வந்து டபுள் கலர் டிபிள் கலர் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது கிரேடியன்ட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் ஃபில்லுக்கு போங்க. ஷேப் ஃபில்லில் வந்து கிரேடியன்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணால் நீங்கள் இதுக்குள்ளக்கு என்ன கலரை நீங்கள் வந்து கொடுத்தீங்களோ அந்த கலர் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக இங்கே சில கிரேடியன்ட் கலர் வந்து கொடுப்பாங்க. அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டை வச்சு இது வந்து ஒயிட்டும் இது வந்து ஒயிட் அண்ட் நீங்கள் கொடுத்த கலருடைய ஷேப். ஓகே, இது வந்து பிளாக் அண்ட் நீங்கள் கொடுத்த கலருடைய ஷேப்ஸ் அவங்க வந்து இவங்க டிஃபால்ட்டாக இப்படி எங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு இதை வேணுமானு வச்சுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு இந்த கலர் வேணாம், நான் வேறு கலர் யூஸ் பண்ண போகிறேன் கிரேடியன்ட்டில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் செய்யலாம். அதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் ஃபில் போங்க, கிரேடியன்ட் போங்க. போன உடனே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் மோர் கிரேடியன்ட்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் உங்களை வலது சைடில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டூல் பார் ஓப்பன் ஆகும். இந்த டூல் பாரில் கிரேடியன்ட் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கலர் பார் வந்து கொடுத்துருக்கும். இதில் வந்து அவங்க வந்து டிஃபால்ட்டாக 3 கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கலரை மாற்றணும்னு சொன்னால் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலருக்கு மாறும். ரெட் கலரில் மாறும். பாருங்கள், இதை நான் செலக்ட் பண்ணிங்கன்னா ரெட் கலரில் மாறுது. இதை கொடுத்தண்டா இந்த கலர் எங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அது விளங்குது. ஓகே, அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை கலர்னு சொல்லி கொடுத்துருக்கும். கலரில் பக்கத்தில் இந்த பக்கெட் அப்படின்னு போட்டு ஒரு சிம்பிள் போட்டிருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணினண்டா உங்களுக்கு திருப்ப வந்து அந்த கலர் சார்ட் வந்து இங்கே ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு தேவையான கலரை வந்து ஃபிட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கலர் இல்லை, நீங்கள் வேறு கலர் சாய்ஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கும் மோரோ கலர்ஸ் அந்த மாதிரி இதுவும் இருக்குது. உங்களுக்கு அதை வச்சும் ஃபிட் பண்ணலாம். நான் வந்து மோரோ கலர்ஸில் ஃபிட் பண்ணலை. ஸோ டிஃபால்ட்டாக இங்கே அவங்க வந்து கொடுத்துக்கிற இந்த கலர் ஜென்ஸில் வச்சு எடிட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து இதுக்கு நான் ரெட் கலர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுத்தோன்னு சொன்னால் இது வந்து ரெட் கலர் ஆகும். உங்களுக்கு வந்து இதை வேண்டிய மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை எப்படி நீட்டி வச்சுக்கொள்ளலாம். இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதுக்குள்ளுக்கு நான் வந்து வேறு கலரை அட்ஜஸ்ட் பண்ண நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா இதுக்கும் இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கலரில் வந்து உங்களுக்கு வந்து வேறு கலர் வந்து ஃபிட் பண்ணிக்கொள்ளலாம். டார்க்னஸ் ஓகே, இந்த மாதிரி கலரை வந்து உங்களுக்கு செட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது நீங்கள் எனக்கு வந்து இந்த 3 சேர்த்து இன்னொரு புதுசாக ஒன்று எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால், புதுசாக ஒரு கலரை நான் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து ஆட் பண்ணலாம். அது எப்படின்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்ட ஒரு இது அடையாளம் இருக்கும் பாருங்கள், ஆட் கிரேடியன்ட் ஸ்டெப்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு இன்னொரு கிரேடியன்ட் டூல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ நீங்கள் அதுலேயும் கலரை மாற்றலாம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வேறு கலர் ஒன்று கொடுக்கலாம். நான் எல்லோ கலர் கொடுக்குறேன். ஸோ அது வந்து இப்போ எல்லோ கலரில் மாற்றிச்சு. உங்களுக்கு இதை தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு வந்து இது எனக்கு இந்த கலர் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அதையும் டிலீட் பண்ணலாம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணாமல் டிலீட் பண்ண வேணாம். எதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் இங்கே டிலீட் ஆகும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட்டை கொடுத்தீங்க சொன்னால் அது வந்து டிலீட் ஆயிரும்.
ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து கிரெடினட் எப்படி க்ரியேட் பண்ணன்ட்டு தெரியும் இந்த ஷேப்பில். அடுத்தது வந்து இந்த ஷேப் உள்ளுக்கு எப்படி ஒரு ஃபோட்டோ வந்து நாங்கள் வந்து இன்சர்ட் பண்ணன்ட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இந்த ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் ஃபில்லுக்கு போங்க. ஷேப் ஃபில்லில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிக்சர்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும் பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு பாப்பப் வரும். இதில் வந்து இதில் வந்து ஃப்ரம் எ ஃபைல் ஆன்லைன் பிக்சர்ஸ். நீங்கள் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டருக்கோ உங்களுடைய லேப்டாப்புக்கோ டேட்டா கனெக்ஷன் வச்சுருந்தேன்னு சொன்னால் ஆன்லைனில் வந்து உங்களுக்கு அந்த பிக்சர்ஸை தேடி ஆட் பண்ணலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபைலில் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அதையும் ஃபிட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ பொதுவாக எல்லோரும் வந்து இந்த ஃபைல் இது தான் வந்து பிக்சர்ஸை ஆட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபைலில் எங்கே பிக்சர்ஸ் இருக்கோ அந்த இடத்துல தேடி ஸோ உங்களோட பிக்சர்ஸை வந்து ஆட் பண்ணலாம். நான் வந்து இந்த பிக்சர்ஸை ஆட் பண்ணுறேன். அதை செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுத்தோம்னா அந்த பிக்சர்ஸ் வந்து இங்கே ஆட் ஆகும். ஓகே, இப்போ இதுக்கும் ஒரு பிக்சர்ஸை நாங்கள் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த பிக்சர்ஸை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, இன்சர்ட் ஆகிட்டு. இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு வந்து 2 டூல் பார் 2 ஃபார்மேட் ஓப்பன் ஆகிருக்கும். ஒன்று வந்து ட்ராவிங் டூல்ஸ் ஃபார்மேட், இன்னொன்று வந்து பிக்சர் டூல் ஃபார்மேட். இது என்ன பிக்சர் டூல்ஸ்? இது வந்து 2 ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிக்சர் செட் பண்ணிங்க தானே, இந்த ஷேப்புக்கு வந்து நீங்கள் பிக்சர்ஸை ஆட் பண்ணினீங்க. அதனால் வந்து இந்த பிக்சர் டூல்ஸும் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ணுங்க. இதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ட்ராவிங் டூல் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா இதில் வந்து நீங்கள் பிக்சர் செலக்ட் பண்ணி இல்லை. இதுக்குள்ளுக்கு நீங்கள் பிக்சர் செலக்ட் பண்ணிக்கிறதால தான் வந்து உங்களுக்கு இந்த பிக்சர் டூல்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த கேர்ள் வந்து எனக்கு தெரியலை சரியா. அப்போ இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் எனக்கு வந்து சரியாக நடு சென்டரில் வைக்கணும். ஸோ அப்போ எப்படி நான் வந்து எடிட் பண்ணேன்ட்டா, இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிக்சர் டூல், அதுக்கு தான் இந்த பிக்சர் டூல்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை வந்து எடிட் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே வீடியோஸில் போட்டிருக்கேன். எப்படி பிக்சர்ஸ் டூலை வச்சு எப்படி ஒரு பிக்சர்ஸை எடிட் பண்ணுறதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸாக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ஃபோட்டோவை வந்து நாங்கள் க்ராப் பண்ண போகிறோம். அதுக்கு பிக்சர் டூல்ஸ் உள்ளுக்கு போயிட்டு இந்த க்ராப் சொல்லி ஒன்று இருக்குது, அதை கொடுங்க. அதை கொடுத்தா ஃபுல் பிக்சர்ஸ் எங்களுக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறம் இந்த பிக்சர்ஸ் சரியாக கொண்டு வந்து நீங்கள் மினிமைஸ் பண்ணுறேன்னு சொன்னாலும் மினிமைஸ் பண்ணி ஸோ உங்களுக்கு வந்து இதை வச்சுக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி ஓகே கொடுத்தோம்னா அது வந்து தெரியும். ஓகே, இப்போ இப்படி தான் வந்து ஷேப் உள்ளுக்கு பிக்சர்ஸை எடிட் பண்ணுறது. ஓகே, அடுத்தது இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபார்மேட்டில் ஷேப் ஃபில் டெக்ஸ்டர். இது என்ன டெக்ஸ்டர்? டெக்ஸ்டர்னு சொன்னால் அவங்க டிஃபால்ட்டாக வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க சில மார்பிள்ஸ் டிசைன்ஸ். இருங்க பாருங்கள், இதெல்லாம் மார்பிள்ஸ் டிசைன்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி மார்பிள்ஸ் டிசைன்ஸ் இப்படி கொடுத்தோன்னா இது வந்து ஒரு மார்பிள்ஸ் மாதிரி உங்களுக்கு வழங்குதா, இது மாதிரி மார்பிள் டிசைன்ஸ். அதுதான் வந்து டெக்ஸ்டர். எங்களுக்கு வந்து இன்னும் டெக்ஸ்டர் வேணும்னு சொன்னால் மோரோ டெக்ஸ்டர் அப்படின்னு கொடுத்தோன்னா இதில் வந்து எங்களுக்கு டெக்ஸ்டரை வந்து எடிட் பண்ணி கொள்ளலாம். ஆனால் பொதுவாக வந்து இந்த டெக்ஸ்டரை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லோரும் பொதுவாக யூஸ் பண்ணுறது இந்த கலர், கிரெடினட் கலர், பிக்சர்ஸ், இதைத்தான் வந்து பொதுவாக எல்லா இதுக்கும் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி லெசன்ஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் என்றென்றும் அம்ஹர்.